யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவிற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் மடிவதற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நான் நம்புகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்களுடைய டயர்டெல்லாம் மாறி, ஆமென், உங்களுடைய மன மடிவிற்கு உங்களை நீங்களாக்கி உங்களுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகிறதற்கு, நீங்க சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு நன்மைக்கு கட்டளை இடுவேன். ஒரு நன்மை நம்மை தேடி வரும். நிழல் உண்டாக்குற ஒரு நன்மை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மனமடிவை மாற்றுகிறது போல ஒரு நன்மையை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சம்பவம் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் பிரயாசப்படாதவன். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது, அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ அந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றான். அவன் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இந்த ஆமணக்க ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணாராமா, எப்படி உண்டு பண்ண கட்டளை இட்டாராமா? வேதம் சொல்லுது, இதற்கு யோனா எந்த பிரயாசமும் படலையாமா. 2வது, யோனா இதை வளர்க்கவும் இல்லையாமா. 3வது சொல்லுகிறது, ஒரே ராத்திரியில இந்த ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளை இடுகிறார். அதான் உங்களுக்கு ஒரு நன்மை கட்டளை இடுகிறார். அந்த நன்மை என்ன நன்மைமா? நீங்க பிரயாசப்படாததும் நீங்க வளர்க்காததும் நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ராத்திரி முளைக்கிறதுமான. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் கட்டளை இடுகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிழல் உண்டாக பண்ண போகிறார். உங்க மனம் மடிவு மாற போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க மனம் மடிஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வுகளை மாத்திர மாதிரி, நீங்க நிழலில் இளைப்பாறுகிறது மாதிரி, நீங்க சுகமா தங்கி இருக்கிறது மாதிரி கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் முதல் வசனம் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அப்படிதான் கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீங்க புசிப்பீர்கள். நீங்க கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை ஆயத்தம் பண்றாரு. உன்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுல உங்களுடைய எஃபர்ட் 1% கூட இருக்காது.
உங்களுடைய திறமை 1% கூட இருக்காது, உங்களுடைய உழைப்பு 1% கூட இருக்காது, உங்க கவலை 1% கூட இருக்காது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1% கூட இருக்காது. நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி வந்துருச்சு, எப்படி வளர்ந்துருச்சு, இது எப்படி பெருகிருச்சு. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே சொல்ல முடியாத அளவிற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படின்னு கேட்பாங்க, சார் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, என்ன முயற்சி எடுத்தீங்க, என்ன யோசிச்சீங்க, இது எப்படி வந்துருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நீங்கள் ஒன்று மட்டும்தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கிருபை 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 கிருபை. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிறது. நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒரு ஆமணக்குக்கு கட்டளையிட்டாராம். அது வேதம் சொல்லுகிறது, யோனா பிரயாசப்படாதது, யோனா வளர்க்காதது, ஒரே ராத்திரியில முளைத்ததுமான. இந்த வசனத்தை அப்படியே நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தரப்போறாரு, நிச்சயமா தரப்போறாரு. ஆண்டவர் வந்து உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அப்படிதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான். பிரதர், உங்களுக்கு இந்த டேலண்ட் எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாரா, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது இப்படி இருந்தாங்களா, யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்க இருந்து வந்துச்சு இது? எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஜெபத்துல வந்துருச்சா, இல்ல உங்க உபவாசத்துல வந்துச்சா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியவே இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை பிரதர், எல்லாம் ஆண்டவருடைய தயவு பிரதர். இத்தனை நாட்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்த ஆசீர்வாதம் அது உங்களுடையது அல்ல, அது உங்களுடைய டேலண்ட்னால உண்டானது அல்ல, அது உங்களுடைய முயற்சினால வந்தது அல்ல. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி அது உண்மையா இருக்கும்னா கர்த்தர் சொல்கிறார், இது இல்ல, இன்னொரு ஆமணக்கு உனக்கு கட்டளை இடுவேன், இன்னொரு ஆமணக்கு செடி உங்களுக்காக முளைக்கும். அந்த ஆமணக்கு செடி, ஹல்லேலூயா, நீங்கள் நடாதது, நீங்கள் பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு நிழலுண்டாக, கர்த்தர் உங்களை நிழலுண்டாக, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்க சந்தோஷத்திற்காக கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கொஞ்ச நாளைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்ப வந்துச்சு, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, இது யார் கொடுத்தா, இது யார் செஞ்சா? நீங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்னுடைய பிரயாசம் கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய செலவு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முள்ள காட்ஸ் கிரேஸ், முழுக்க முழுக்க கர்த்தரின் கிருபை, முழுக்க முழுக்க அமேசிங் கிரேஸ், முழுக்க முழுக்க காட்ஸ் கிஃப்ட். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆமென். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க தான் நடக்குது. அந்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்கிறத விடாதீங்க பிரதர். நல்ல ஜெபம் பண்ணி அதை சுதந்திரிங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா, சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதைத்தான வாக்கா கொடுக்கிறாரு. நீ நடாத திராட்சை செடியின் பலனை நீ புசிப்ப,
புசிப்ப. நீ கட்டாத வீட்டுல நீ குடி இருப்ப. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இலவசமா, ஓ ஹalleluya, நீங்க அப்படியே ஈஸியா லதரம் தனமௌரஹதலரம லதரலரம் முதுலஹதரம. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். கைகளை மேல தட்டி ஆகும். கைகளை மேல தட்டி ஆகும். எல்லாமா ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அவர். அவாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுகிறவர் அவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி சொல்லுவோம். வறண்ட நிலம் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. பாடுவோம். ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா சொல்லும் அன்பே. எஸ், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. இயேசுவே, திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஆகும். எஸ், விசுவாசத்தோடு ஆகும். சொல்லுங்க விசுவாசத்தோட. அப்பா 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 அப்பா. ஹalleluya. சொல்லி முடியாத, ஹalleluya, எண்ணி முடியாத praise the Lord. நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே
ராத்திரியிலே முளைக்க பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த ஜபத்துல இந்த 17வது நாள் அந்த அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சு, அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு, ஓ தபரல சோபரபத இதரலப இயேசுவே 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 இதரலம் தனோரோ. ஓ ஆகோ உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், உங்களால் இக்கதன மர கம்தன மௌரகதலர விபதரல ஹதரலரம. கரங்களை தட்டி முழு பலத்தோடு விபதரல கம்துன மௌரல ஹதரலவ விதரலரம் துனோத லிபதன ஹதரலரரப லிபதரலரர லோரர பதலர ஹதரப. ஆகோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே. ஆகும் ஆகும் ஆகும். இப்போ இப்போ இந்த நாள் அது நடக்க போகிறதற்காய், ஆமென், அந்த ஆமணக்கு செடியை வளர பண்ண போகிறதற்காய் நித்தரம் தனமோரஹதலர பௌதியாகதரம் இதரலப்தனோரதலரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, amen. கையை உயர்த்தி சொல், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். உங்க குரல் மட்டும் கேட்கட்டுமே, ஆகும்னு சொல்லுங்க. அப்பா பார்த்து உம்மாலேதான் சத்தமா சொல்லுங்க, ஆகும். நன்றி அப்பா, ஆமென். நான் எல்லாம் சொல்லுங்க, ஆகும். நன்றி, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். நீர் சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க கட்டளை இட்டா போதும் ஆண்டவரே. உங்களுக்கு மிஞ்சி என்ன சக்தி இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி என்ன வலிமை இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கா? யார் இருக்கா? யாரும் இல்லை. உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஆமென். ஒரே ராத்திரியில வேதம் சொல்கிறது, அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, அவனுடைய சோர்வெல்லாம் மாறும்படி கர்த்தர் அவன் நடாததும் அவன் பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததுமான. ஆமென். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒண்ணு பேசினாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, உங்க எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தை வெகு சீக்கிரத்தில் கேட்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையானு கூட நீங்க எடுத்துக்கணும். கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் இது எப்படி பிரதர், சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர், என்ன பண்ணீங்க பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 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 இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நீங்க என்ன எப்படி இழுத்தீங்க, எப்படி இதை நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, இல்லை முழங்கால் போட்டிங்களா, இல்லை உபவாசம் இருந்தீங்களா, தெரில பிரதர், தெரில பிரதர். அது அவருடைய கரத்தாலே உண்டானது. என்னுடைய பிரயாசம் அதில் ஒன்றுமே இல்லை. என்னை விட பிரயாசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஆனால் என் கையில் வாய்க்கணும்னு கர்த்தர் வச்சிருந்துருக்கிறாரு. இது நிச்சயமாக என் பலன் அல்ல, இது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எந்த செய்தியை நீங்க விட்டாலும் சரி, இந்த செய்தியை மட்டும் நீங்க விடாதீங்க. எனக்கு இந்த செய்தியை தியானிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல. ஹல்லேலூயா. நீ நடாததும் நீ பிரயாசப்படாததும். ஹல்லேலூயா.